காதல் உறவுகளில் ஒருவரின் குணாதிசயங்கள் உறவின் பலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். சில சமயங்களில் நாம் ஒருவரின் மேல் வைத்திருக்கும் அன்பு அல்லது நம்பிக்கை காரணமாக அவர்களின் எதிர்மறையான குணாதிசயங்களை கவனிக்க தவறிவிடலாம். அல்லது ஆரம்பத்தில் ஈர்ப்பாகத் தோன்றும் சில விஷயங்கள் காலப்போக்கில் பிரச்சினைகளாக மாறலாம். மோசமான குணம் கொண்ட துணை உங்களை தந்திரமாக ஏமாற்றி தங்கள் விருப்பப்படி செயல்பட வைப்பார். குற்ற உணர்ச்சியை தூண்டுவது, பாசாங்கு செய்வது அல்லது உங்களை பரிதாபப்பட வைப்பது போன்ற உத்திகளை கையாண்டு தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இவர்களின் சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கியிருப்பதை அறியாமலேயே அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பீர்கள். லேக் ஆஃப் எம்பத்தி. ஒரு ஆரோக்கியமான உறவில் துணைகள் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் மோசமான குணம் கொண்டவர்கள் பிறர் கஷ்டத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் வலி, வருத்தம் அல்லது கவலைகளைப் பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்காது. உங்கள் உணர்வுகளை குறைத்து மதிப்பிடுவது, கேலி செய்வது அல்லது முற்றிலும் புறக்கணிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். கிரியேட்டிங் டிராமா. சில நபர்கள் எப்போதுமே தங்கள் வாழ்வில் அல்லது உறவுகளில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள். சண்டைகளை தூண்டுவது, வதந்திகளை பரப்புவது அல்லது சாதாரணமாக இருக்கும் விஷயங்களை பெரிதுபடுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு நாடகத்தைப் போல் இருக்கும். அதில் நீங்களும் ஒரு பாத்திரமாகி விடுவீர்கள். கண்ட்ரோலிங் பிஹேவியர். உங்களை நேசிப்பவர் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிப்பார். ஆனால் மோசமான குணம் கொண்ட துணை உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பார். நீங்கள் யாரை சந்திக்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள், என்ன உடை அணிகிறீர்கள், ஏன் சிரிக்கிறீர்கள் என்பது வரை அனைத்தையும் கேள்வி கேட்பார். உங்கள் தொலைபேசியை சரிபார்ப்பது, உங்கள் சமூக வலைத்தள கணக்குகளை கண்காணிப்பது போன்ற எல்லை மீறிய செயல்களில் ஈடுபடுவார். இது உங்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவது போன்ற உணர்வை தரும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எல்லைகள் உண்டு. இவை நம் தனிப்பட்ட இடம், நேரம், உணர்வுகள் மற்றும் தேவைகளை குறிக்கும். ஆனால் மோசமான குணம் கொண்ட துணை உங்கள் தனிப்பட்ட எல்லைகளை மதிக்க மாட்டார். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பொருட்களை பயன்படுத்துவது, உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது அல்லது நீங்கள் வேண்டாம் என்று சொல்லியும் ஒரு செயலைச் செய்ய வற்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஹேபிச்சுவல் லையிங். மோசமான குணம் கொண்டவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஏதேனும் நடந்தால் அதை எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏதேனும் செய்துவிட்டால் அவர்கள் பழிவாங்கும் குணம் கொண்டிருப்பார்கள். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பார்கள். இது உறவில் அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தும். இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை உங்கள் துணையிடம் கண்டால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மன அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை கொடுப்பது மிகவும் முக்கியம். ஒரு உறவில் நீங்கள் தொடர்ந்து வருத்தத்துடனும் பயத்துடனும் தன்னம்பிக்கை இழந்தவராகவும் உணர்ந்தால் அது உங்களுக்கு ஆரோக்கியமான உறவு அல்ல என்பதை உணர்ந்து தேவையான முடிவுகளை எடுக்கத் தயங்காதீர்கள். தேவைப்பட்டால் நம்பகமான நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது ஆலோசகர்களிடமிருந்து உதவியை பெறுவது நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோசமான 7 அறிகுறி இருக்கும் நபர்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.